காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டப்பேரவை நிகழ்ச்சி துவங்கியவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே 11/1/2022 தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 68 படி மாண்புமிகு திரு எம் அப்பாவு அவர்கள் பேரவைத் தலைவர் பதவியில் நீக்க வேண்டும் என்ற கடிதம் வழங்கியுள்ளார். சட்டப்பேரவை விதி எண் 63 படி முன்னறிப்பு காலம் 14 நாட்கள் முடிவடைந்து விட்டதால் பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் கோரும் தீர்மானத்தை இன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவரிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார். அதோடு முந்தைய அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும்போது சுட்டிக்காட்டினார். அதை சுட்டிக்காட்டது அது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த திரு பி தனபால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை 14 நாட்கள் முடிந்தவுடனே எடுத்துக்கொண்டோம். இது வரலாறு, இதை யாரும் மறுக்க முடியாது. ஆக 14 நாட்கள் நிறைவடைந்த பிறகு கடிதம் கொடுத்து 14 நாட்கள் நிறைவடைந்த பிறகு முறைப்படி சட்டமன்ற நிகழ்ச்சி தள்ளி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். இதை அவர் மறுத்த காரணத்தினாலும் அதோடு கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன. அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது. அதில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது. இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை. கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம். இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இல்லை, அது பின்னாடி வந்து பேசுகிறோம். நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. நிதிநிலை அறிக்கை முழுமையாக வெளிவந்த பிறகு பத்திரிகையாளரை சந்தித்து ஊடக நண்பர்களை சந்தித்து கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆமாங்க, அதான் நம்ம தெளிவாக சொன்னேன். 11/1/2025 தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 68 படி மாண்புமிகு திரு எம் அப்பாவு சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்க கோரும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். அது குறித்து தான் அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி தான் இன்றே இந்த தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதை நிராகரித்து விட்டார். அதோடு இந்த மதுபானத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்தும் சட்டமன்றத்தில் நாங்கள் இந்த அரசு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் வெளியிடப்பு செய்தோம். நல்லா அடுத்தது இந்த சின்னத்தை உருவாக்கியது திமுக எம்எல்ஏ திரு தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை கொண்டு வரும்போதே இதை எதிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு பதவி பிரமாணம் எடுத்துருக்கும்போது
ஒரு மத்திய மாநில அரசு ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வரும்போது பதவி பிரமாணம் எடுத்து தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆக இந்திய அரசியல் சாசனத்துக்கு இது எதிரான ஒன்று. ஆக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவது என்பது தவறானது. ஆக இதையும் கண்டித்து நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். அப்போ அந்த ரூபாயை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆர்எஸ்என் இவங்க தமிழில் ரூம் கூட மூலம் போடுவாங்களே, ரூ போடுவாங்க. இருந்தாலும் சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும்? அந்த சிம்பிள் தானே தெரியும். அது செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்திருக்குது? இப்போ ஏதாவது அதனால் மாற்றம் கொண்டு வந்தால் மக்கள் மனசில் ஏதாவது மாற்றம் வருமா என்ன? இல்லைல்ல, இது தேவையா? இப்போ அப்போ கொண்டு வரும்போதே எடுத்துருக்க வேண்டியதானே. அது கொண்டு வந்தது திமுக எம்எல்ஏடைய சந்தானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திமுக தரப்பில் அந்த சிம்பிளையே நாங்கள் எதிர்க்கல, எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக அதை வந்து நாங்கள் இந்த முறை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லை, அந்த சிம்பிளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இல்லை நாங்கள் அதை இதுக்கப்புறம் எதை எதிர்த்து போராடணும்? அவங்க போராட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ? புதிய கல்விக் கொள்கையினால 2000 கோடி நிதி, அதாவது அதனால தான் பிரச்சனை. இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையினால் என்ன தவறு நடக்கும் போது நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லலை, ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறாங்க. அதுதானே இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு தேவை. வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க. இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சரி, இல்லை மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் சரி, அவங்க எதை இருமொழி கொள்கையாக வச்சுருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை தானே வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த எதையோ நடக்கிற ஊழலெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி மும்மொழி கொள்கைங்கிறாங்க, ரூபாய்ங்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை இப்போ நீங்கள் அந்த மணல் பிரச்சனை இதே மாதிரி ரொம்ப கோடிக்கணக்கான வரும்போது கொஞ்ச நாள் பேசுறீங்க விட்டுறீங்க. இப்போ டாஸ்மார்க் வந்து 10,000 கோடி ஊழல் பண்ணுறீங்க. இது தொடர்ந்து கூட எதிர்ப்பு ஏன் ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாத மாதிரி தான் தெரியும். அதாவது மணலில் ஊழல் நடந்தது, இங்கே விசாரணை நடந்தது, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணது, சிபிஐ விசாரணை நடந்தது, எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் மறுபடியும் நடக்கலையா? நாங்கள் வந்து என்னென்னா இதை சொல்லத்தானே செய்ய முடியும், மக்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் அதை வந்து உங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நீங்கள் வந்து மக்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்த வேண்டிய வேலையே உங்கள் வேலை தான். இருந்தாலும் எதிர்கட்சி நீங்கள்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக அதான் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அக்கா நீங்கள் அதனால தான் கருப்பு லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் எதை யதார்த்தமாக போட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து வேண்டுமென்றே இந்த அரசு, மாநில அரசு இந்த பட்ஜெட்டை இன்று மாநில அரசினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். நேற்று இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல, அல்லது யாரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல. அமலாக்கத்துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. 1000 கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை திருப்புவதற்காக ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பதவி ஏற்றுக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க ரூபாயை ரொம்ப கேஷுவலா நீங்க தமிழ்ல சொல்றோம், எப்பவும் சொல்றோம், வரவேற்கிறோம். நம்ம மொழியில நம்மளோட எல்லா விஷயத்தையும் எழுதணும், படிக்கணும், தாய்மொழியில நம்ம பேசணும். பாரதிய ஜனதா கட்சி தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நான் ரூபாய் சன்னத்தை போன வருஷம் போட்டேன், இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக தன்னோட சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு குறித்து பல்வேறு காலங்களில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது சரித்திரம் அறிந்தது. ஆனால் மாநில அரசினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ரூபாய் என்பதை இனிமேல் நாங்கள் குறிப்போம் என மாநில அரசினுடைய ஊழல்களை மறைப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதனால் அவர்கள் தாக்கல் செய்கின்ற நிதிநிலை அறிக்கையை இன்று புறக்கணிக்கிறோம். அந்த 1000 கோடி ஊழல் சொன்னீங்க, இது வந்து போன ஆட்சியிலிருந்தே இதுதானே அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கு. அதை சொல்லவே மாட்டேன்றீங்க. அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும்
அவர்கள் கோர்ட்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாக வந்து என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்கோ அது போயிட்டு இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை முதல்ல மீடியால பேசுங்க. நீங்க அமலாக்கத்துறை தொடர்ந்து வந்து இதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல இருங்க வெயிட் இன்னைக்கு யாரோட பட்ஜெட்? திமுக அரசினுடைய பட்ஜெட் இன்னைக்கு. நேற்று அமலாக்கத்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதற்காக எங்களுடைய பதில் இது. பேஸ் பண்ணிடுங்க.